நண்பர்களே, ஏஐ, சிஸ்டம் டீபகிங் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆன்மீகத்தின் உச்சமான துவா அல்லது பிரார்த்தனைக்கும் இந்த தொழில்நுட்பத்திற்கும் ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இருப்பதை நீங்கள் கவனித்ததுண்டா? நபிகள் நாயகம் சொன்ன ஒரு கருத்தை கணினி மொழியில் இன்று பார்க்கலாம். ஒரு புரோகிராம் இயங்கும் போது அதில் பிழை ஏற்பட்டால் அது எரர் ரிப்போர்ட் செய்யும். மாஸ்டர் புரோகிராமருக்கு அந்த பிழை முன்பே தெரிந்திருந்தாலும் சிஸ்டம் எப்போது அதை உணர்ந்து ரிப்போர்ட் செய்கிறதோ அப்போதுதான் அவர் அது திருத்தத் தொடங்குவார். நாமும் அப்படித்தான். நம் தேவைகளை, இயலாமையை இறைவனிடம் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நாம் மௌனமாக இருந்தால் விதி அதன் போக்கில் இயங்கும். ஆனால் நாம் கேட்கும் போது அந்த எரர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வேலை செய்யத் தொடங்குகிறது. கணினியில் பாலிங் என்ற ஒரு முறை உண்டு. ஒரு தகவலுக்காக சிஸ்டம் மீண்டும் மீண்டும் சர்வரை அணுகிக் கொண்டே இருக்கும். இதைத்தான் நாம் ஆன்மீகத்தில் அடம் பிடித்து கேட்பது என்கிறோம். விடாப்பிடியாத துவாக்கள், பர்சிஸ்டன்ஸ் இன் துவா. விரித்தின் சோர்ஸ் கோடில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தூண்டும் வலிமையான சிக்னல்ஸ். இது விதியின் தடத்தையே மாற்றியமைக்கும் திறன் கொண்டது. முகமது நபிகள் ஒருமுறை சொன்னார்கள், துவாவை தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாது. கணினி மொழியில் சொன்னால், ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஹார்ட் கோடட் விதியை மாற்றக்கூடிய ஒரே ஓவர்ரைட் ஸ்கிரிப்ட் துவா மட்டும்தான். மாஸ்டர் புரோகிராமர் தன் கருணையினால் பழைய கோடிங்கை அழித்துவிட்டு துவாவின் மூலம் புதிய ஒரு வரியை அங்கே அப்டேட் செய்கிறார். இதுதான் விதியை மாற்றும் விந்தை. இறுதியாக நாம் நிலை குலைந்து போகும்போது இறைவனின் கருணை எனும் சேஃப்டி புரோட்டோகால் நம்மை பாதுகாக்கிறது. எனவே உங்கள் துவா எனும் கமாண்டை பயன்படுத்துங்கள். விதியின் தளம் உங்களுக்காக மாற்றியமைக்கப்படும்.